ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 440 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்ல எதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ், எந்த காலேஜஸ் ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணணும் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும்னா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போகலாம், இல்ல கவர்மெண்ட் கோட்டால போகலாம். கவர்மெண்ட் கோட்டானா நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதுல சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம காலேஜஸ் சூஸ் பண்ணி அதுல போகணும். இப்போ எந்த காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கலாம், இது வந்து டாப் காலேஜஸ். உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160 170 அபவ் இருந்தாதான் இந்த காலேஜஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த மாதிரியான காலேஜஸ்ன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ் எதனால டாப் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்க்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம கவுன்சிலிங்ல போறவங்களுக்கு. ஏன்னா வந்து கவுன்சிலிங்ல போகும்போது உங்களோட கட் ஆஃப்ன்றது ரொம்பவே முக்கியம். உங்களோட கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருந்தால் தான் நீங்க ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல வருவீங்க. அப்படி ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து போட்டி போடுவாங்க. காம்படிஷன் அதிகமாவே இருக்கும். அது எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா நம்ம சிஇஜி கிண்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்த காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 190 அபவ் இல்ல 185 அபவ் இருந்தது இந்த காலேஜஸ்லாம் கிடைக்கும். அதுவும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து சேஞ்சஸ் வேரி ஆகும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐடி குரோம்பேட்ல இருக்க, அதுவும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான். எம்ஐடி குரோம்பேட்ல இருக்க கேம்பஸ் செகண்ட் வந்து உங்களுக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் சென்னையில தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்ல இருக்க பிஎஸ்ஜி காலேஜ். அண்ட் ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர். இதெல்லாம் ஏன் வந்து இது டாப்ல இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் முதல் காலேஜஸ்லாம் நல்லா இருக்கும். அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த காலேஜஸ்க்கு சூஸ் பண்றாங்கன்னா அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு, அகாடமிக்ஸ் நல்லா இருக்கு, அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கல்ச்சுரல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாதான் ஒரு காலேஜை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இப்ப நான் சொன்ன டாப் 5 காலேஜஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கட் ஆஃப் வந்து 185 190 அபவ் இருந்தாதான் இந்த காலேஜஸ் பத்தி நம்ம யோசிக்க முடியும். நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால இதுல சில காலேஜஸ்ல மட்டும் தான் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால போக முடியும். இப்ப நம்ம அடுத்த இருக்க காலேஜஸ் எதெல்லாம் வந்து பார்க்கலாம். 6th வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் 7th வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தது வந்து குமரகுரு காலேஜ், இது வந்து கோயம்புத்தூர். அண்ட் 9th வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் 10th வந்து ஆர்எம்கே காலேஜ், இது சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்ன டாப் 10 காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரவுண்ட் 1ல இல்ல மேக்சிமம் ரவுண்ட் 2ல பாதியிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே வந்து கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும் இந்த காலேஜஸ் கண்டிப்பா. ஏன்னா வந்து காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் பேட்ச்ல பிளேஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக்ஸ் அந்த பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, அதுவுமே வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தா மட்டும்தான் இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல வந்து அந்த காலேஜஸ் வந்து ஃபில் ஆகும். அப்படி இருக்கும் போது நீங்க ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அந்த காலேஜஸ் போயிடலாம். இதுவும் வந்து நல்ல கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் ஒரு 185 கட் ஆஃப் வச்சுட்டு ஏதோ ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுவாங்க, அதுவும் கவுன்சிலிங் மூலியமா. நீங்க இந்த மாதிரி காலேஜஸை தயவு செய்து சூஸ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம டயர் 2 காலேஜஸ், இப்போ வந்து ரவுண்ட் 2 ஒரு 160 170க்கு எது பெஸ்டான காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு 140 to 150க்கு எது நல்ல காலேஜ்ன்றதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடியல பார்க்க போறோம். அதனால வந்து நம்ம வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஒருவேளை கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 120 கீழே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் சஜஷன்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, எதை பத்தி வீடியோஸ் வேணும்னு. நம்ம வரக்கூடிய வீடியோஸ் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.